Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 6th June 2019 கேட்ட ஆப்டிடியூட் கொஷின்ஸ் 6th Juneல கேட்ட ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளமும் டேட்டா இன்டர்பிரேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், the total production of all types of cars except type B in 2012 is what percent less than the total production of all types of car in 2016? ஓகே, டேபிளை செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் கார் இன் 2012 எக்ஸப்ட் டைப் பி. டைப் பி தவிர 2012 எத்தனை கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 2012 எக்ஸப்ட் டைப் பி 40 தவிர பாக்கி 54, 46, 33, 47. 54, 46, 33, 47 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180. ஓகே, இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தேன் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் கார் இன் 2016. 2016 என்னென்ன கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். 55, 67, 77, 49, 52. 55, 67, 77, 49 ப்ளஸ் 52 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 300. இது என்னது 2016. இது டைப் பி எக்ஸப்ட் டைப் பி 2012. இப்போ வாட் பர்சன்ட் லெஸ் தான் இந்த 2016 தானே கேட்டிருக்காங்க. 16 கம்பேர் பண்ணும்போது 2012 எவ்வளோ பர்சன்ட் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், 300 மைனஸ் 180 டிவைடட் பை 300 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 120 பை 300 இன்ட்டு 100. இதுக்கு மேலேயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 40%, அதாவது 40% லெஸ்ஸாக இருந்திருக்கு. செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If the data related to the production of types D car is represented by pie chart, then the central angle of sector representing the production of car in 2013 will be. இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க, டைப் டி கார்ஸ் ஒரு பை சார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணால் 2013 டைப் டி கார் அதாவது அந்த வந்து எத்தனை டிகிரியாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ டேபிள் செக் பண்ணி பார்ப்போம். டைப் டி கார்ஸில் என்னென்ன இருக்குது, 33, 35, 48, 45, 49. என்ன டைப் டி டைப்பில் 33, 35, 48, 45, 49 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 210. இப்போ 2013 டைப் டி எவ்வளோ இருக்குது, 35. 2013 டைப் டி எவ்வளோ இருக்குது, 35. இந்த 35 இந்த கம்பேர் 210 கம்பேர் பண்ணும்போது எத்தனை டிகிரி அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு பை சார்ட் அப்படின்றதுல 35 டிவைடட் பை 210 இன்ட்டு 360. ஒரு பை சார்ட்டோட டிகிரி 360 தானே டோட்டலாக. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரி. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Total production of type E cars in 2012 and 2013 is approximately what percent more than the average production of type A cars during the years 2012 and 2016. இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் 2000 ஆவரேஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்ப்போம். டைப் டி காரின் 2012 அண்ட் 2013 எவ்வளோ இருக்குது, 2012 அண்ட் 2013. டைப் இயில் 2012 47, 2013 43. 47, 43 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 90. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் பர்சன்ட் மோர் தென் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் ஏ. டைப் ஏல 2012 2016 வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 54 + 58, 60, 63, 55. 54, 58, 60, 63, 55 ஹோல் டிவைடட் பை 5 இதான ஆவரேஜ். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 290 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 58. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்ட் மோர் தென் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் ஏ டியூரிங். இந்த டைப் ஏ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த டைப்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணுவோம், இதை 90
minus 58, 90 minus 58 whole divided by 58 into 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 32 divided by 58 into 100. இதை அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா approximately 55%. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். What is the ratio of the total production of type E cars in 2014 and type C cars in 2016 taken together to the total production of type B cars in 2014 and type D car in 2013 taken together? இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. டைப் இ கார் இன் 2014, டைப் இ கார் இன் 2014 எவ்வளோ இருக்குது? 53. அதோட டைப் சி கார் இன் 2016, டைப் சி கார் இன் 2016 77. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 130. இதோட என்ன கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? டைப் சி கார் இன் 2016 டேக்கன் டுகெதர் டைப் பி கார் இன் 2014, டைப் பி கார் இன் 2014 எவ்வளோ இருக்குது? 56 இருக்குது. 56 டைப் பி கார் இன் 2014 அண்ட் டைப் டி கார் இன் 2013, டைப் டி கார் இன் 2013 35. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 91. இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்றதான கொஷினில் கேட்டிருக்காங்க. 130:91. இதை 13 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 10:7 இந்த ரேஷியோவில் இருக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A person saves 15% of his income if his expenditure increases by 20% and saving increases by 60%. Then by what percent has her income increased? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், a person saves 15% of his income. சேவிங் எவ்வளோ இருக்குது? 15%. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் 85. அப்போ 100 கம்பேர் பண்ணும்போது 15% ஒரு 15 ரூபா சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா 85 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 20%. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20%. அதாவது 85ல் 20% இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், அண்ட் சேவிங் இன்க்ரீஸ் பை 60%. 15ல் 60% சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தென் வாட் பர்சன்ட் ஹேஸ் த இன்கம் இன்க்ரீசஸ்? ஓகே, 85ல் 20% எவ்வளவு? 17. 85ல் 20% 17. 85 + 17 எவ்வளவு? இப்போ 102. 15ல் 60% எவ்வளவு? 15ல் 60% ஆட் பண்ணோம் அப்படின்னா 24. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 126. இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 100 அப்படின்னு இருக்கும்போது 85 செலவு பண்ணிட்டு 15 சேவ் பண்ணுறாங்க. இப்போது 126 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கா? 126ல் தான் 20% இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்பெண்டிச்சர் 102 செலவு பண்ணுறாங்க. சேவிங்ஸில் 24. அப்போ 100 கம்பேர் பண்ணும்போது 126 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 26 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 26 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. A train traveling at 44 km crosses a man walking with the speed of 8 km by hour in the same direction in 15 seconds. If the train crosses a woman coming from opposite direction in 10 seconds, then what is the speed of the woman? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு, a train traveling at 44 km. ஒரு ட்ரெயின் 44 கிலோமீட்டரில் ட்ராவல் ஆகுது, கிலோமீட்டர் பை ஹாரில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மேன் அதே டைரக்ஷனில், ட்ரெயின் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் போகிறாங்க. அவங்கள கிராஸ் ஆகிறது, அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க? 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அவங்கள கிராஸ் ஆகிறதுக்கு 15 செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது. இதில் என்ன சொல்லலாம்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுக்கல. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த ட்ரெயின் கிராசஸ் எ உமன் கம்மிங் ஃப்ரம் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஒரு உமன் வந்தாங்க அப்படின்னா அவங்கள 10 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது. ஸோ அந்த உமனோட ஸ்பீட் எவ்வளவு அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் தெரியாது. ஆனால் என்ன மற்றது என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீட் 44. இப்போது சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? -8.
minus 8 is equal to இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க 15 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ x divided by 36, 44 minus 8 36 தானே. இப்போ 36 அப்படிங்கிறது என்னது கிலோமீட்டர் பை ஹாரில் இருக்குது, ஆனால் நமக்கு செகண்ட்ஸில் வேணும். மீட்டர் பை செகண்ட்ஸாக மாற்றுறது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 times இது 2 times is equal to 15. 2 5s are 10. 10 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா x is equal to 150. இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சா? எக்ஸுங்கிறது 150 தான் லென்த் ஆஃப் த ட்ரெயின். இப்போ நம்மக்கிட்ட கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? a woman coming from opposite direction. ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து உமன் வரும்போது 10 செகண்ட்ஸில் கிராஸ் ஆயிடுது. இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சிரும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லென்த் ஆஃப் த ட்ரெயின் 150. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரெயினோட ஸ்பீடு 44 ப்ளஸ் அவங்க உமனோட ஸ்பீடு தான் நமக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ் அப்படின்றத வச்சுப்போம். அவங்கள கிராஸ் பண்ணுறது 10 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுதா? ஓகே, இதை சால்வ் பண்ணுவோம். அப்போ 15 is equal to 44 plus x into இதையும் மீட்டர் பை செகண்டாக மாற்றிக்கோமா? 5/18. இதை 5 அடிச்சோன்னா 3. 18 into 3. 18 into 3 எவ்வளவு? 54 is equal to 44 plus x. அப்போ 44 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸில் வருமா? 54 minus 44 is equal to x. அப்போ x is equal to 10. இதான் ஆன்சர். அப்போ உமன் என்னோட ஸ்பீட் என்ன? 10 km/h. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.